ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு சின்ன ரைடு அப்படின்னு சொல்லலாம். எங்கே போக போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐடியாவுமே இல்லை. பைக் எடுத்துக்கிட்டு என்னோடய ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய மைக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானம் நல்லா கிளியராக இருக்கும் போதே திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வானம் மூடிக்கிட்டு மழை வந்துடுது. அப்படியே மழை வந்தாலும் எங்கேயாவது ஓரமாக நின்றுக்கலாம். ஓரளவு நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்னா, கும்பகோணம் டு திருவையாறு கல்லணை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ வாங்க ரைடை கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் கிளைமேட் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வண்டி எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கேமரா என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆங்கிள் எல்லாமே கரெக்டு தான். ஸோ விஷுவலுமே நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் அவுட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு கூட்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். போலீஸ் பாதுகாப்புலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்பாக இருக்குது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸு மார்னிங் 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ 2 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வீடியோ வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வீடியோ வராது, நாளன்னைக்கு வீடியோ வரும். ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி டைம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ராவல் மோட்டோ விளாக் பண்ணுறதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வியூவர்ஸ் இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைபரும் அந்த வீடியோ மூலியமாக வராங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகும் ஃபுட்டுமே வந்து சூஸ் பண்ணேன். எப்படி வராங்க பாருங்களா, பார்த்து வராங்களா பார்க்காம வராங்களான்னு தெரியல. அப்படியே வீட்டிலேருந்து ரோட்டில் ஏறுறேன். ஸோ இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒரு 88 கிலோமீட்டர்லையே நம்ம வந்து திருச்சி போயிடலாம். அதே வந்து நம்ம அந்த மெயின் ரூட் பஸ் ரூட்டை பிடிச்சோம் அப்படின்னா தஞ்சாவூர் போவோம். தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெயினில் வந்து ட்ராவல் ஆகி திருச்சி போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் கூட வரும். இந்த ரோடை நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் கம்மியாக தான் வரும். மேக்ஸிமம் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோவா டிராஃபிக் ஒன்றும் இருக்காது. ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கிலோமீட்டருமே வந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் சேவ் பண்ணலாம். இது திருச்சியில் எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா பால் பண்ணைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை பிடிச்சிடலாம். இதே ரோட்டில் போனோம் அப்படின்னா ஒரு மேம்பாலம் ஏறி இறங்கணும் அப்படின்னா பால் பண்ணை மேம்பாலம் வரும். இப்போ கிராண்ட் அணைக்கட் கல்லணை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அங்கே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும், 1.5 hour ஆகிடும். ஸோ நைட் டயத்தில் என்ன தான் என் கேமரா குவாலிட்டியான கேமராவாக இருந்தாலும் ஸோ அந்த அணைக்கட்டை பற்றியான பெரிய வியூ வந்து உங்களுக்கு கிடைக்காது, என்னால் சரியாகவும் காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் இப்போ கல்லணை போல். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோ வந்து கிட்டத்தட்ட 220 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் தான். அந்த டார்கெட்டை நோக்கி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த வியூவை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இந்த ரோடுக்கு வர ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்கும் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா. ஸோ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஊரை நேரில் பார்க்கும்போதும் அதே நம்ம டிஜிட்டலில் பார்க்கும்போதும் அது ஒரு தனி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புனது தான். இப்போ இந்நேரம் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஹாலில் உட்காந்துருப்பேன். மிஞ்சி போனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை விட்டேன் அப்படின்னா மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் GTA வச்சுட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். இதுதான் ரொட்டீன் நான் பண்ணுவேன். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பண்ண முடியாது. இல்லை ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் எப்படி அமைதியாக இருக்குது பார்த்திங்களா. மார்னிங் டைமில் வந்து பார்த்தா இதை விட கொஞ்சம் இப்போ 4 பைக்கு போயிட்டுருக்கா, இன்னும் ஒரு 4 பைக்கு கூட போவோம், ஒரு கார் எக்ஸ்ட்ரா போகும். மார்னிங் டைமில் இவ்வளோ தான். இதே நைட் டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த ரோடில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. ரோடே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டிலேருந்துலாம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து மனசில் வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா பேருமே வந்து சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லோகோவுமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், டே டு டே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் பேர் டே டு டே தான். ஸோ லோகோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். Black and ரெட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக இதுவரை ஓப்பன் பண்ணலை. இனிமேல் தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணலாமா இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டோடையே நம்ம யூடியூபோட
நம்ம யூடியூப் சேனலோட பேஜை வந்து லிங்க் பண்ணிடலாம். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 8 மாதமாக வந்து எதிர்பார்க்க முடியாமல் என்னால் எந்த வீடியோவுமே போடவே முடியல. ஆக்சுவலாக இப்போ வீடியோ போடுறோம், என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் செட் ஆகணும். அதெல்லாம் செட் ஆகி மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லென்த்தான வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வரும். நான் வந்து இப்போ போன வெக்கேஷன் வந்துட்டு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hour ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமு அது வந்து வேறு வழி இல்லாமல் அப்படி இருந்தேன். ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் சமைச்சு சாப்பிட முடியல. ஏன்னா அந்த இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மெஸ்ஸு ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சரியாக வீடியோ எடுக்கிறது, என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளான லைஃபாக தான் இருந்துச்சு அங்கே. ஸோ டெய்லி ரொட்டீன் லைஃபே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அப்படி இருக்கும்போது அதை தாண்டி யூடியூப் அப்படிங்கிற விஷயத்த சுத்தமாக யோசிக்கவே முடியல. அந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கபிஸ்தலம் என்ட்ரி ஆகிட்டோம். ஏன்னா மார்னிங் டைம் கிளம்பியிருந்தோம் அப்படின்னா என்னால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், சரி நம்ம திருச்சி வரைக்கும் போகிறோம். ஏன்னா போகிறதுக்கு 2 மணி நேரம், வரத்துக்கு 2 மணி நேரம் இருந்தால் கூட கரெக்டாக லஞ்சுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். நான் கிளம்புனதே வந்து ஈவினிங் டைம். இல்லை மெயினான சிட்டியில் வந்து நல்ல பாதுகாப்போடு போலீஸ் நிற்கிறாங்க. சுற்று வட்டாரம் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ உங்களோட கமெண்ட்டை படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே அங்கே ட்ராவல் பண்ணுவோம். மோட்டோ விலாகு, பைக்கு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு இதை எடுத்துட்டாலே வந்து லாங்கு தான் போகணும், லடாக்கு தான் போகணும், ஆல் இந்தியா ட்ரிப்பு, ஆல் தமிழ்நாடு ட்ரிப்பு தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இதை எப்படின்னா ஒரு கமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம். பூம்புகார் பீச்சுக்கு போங்க, நாகூர் பீச்சுக்கு போங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ ஒரு லென்த்தான வீடியோவாக எடுத்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். பூம்புகார் வந்து போய் ரொம்ப நாளாச்சு. பூம்புகாருங்கிறது ஸ்கூல் டேஸில் போனது. அதுக்கப்புறம் பூம்புகார் போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13-15 வருஷமாக பூம்புகார் சைடு போகவே இல்லை. பூம்புகாரில் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. ஸோ பூம்புகார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ பூம்புகார் போய் அடுத்து வீடியோ எடுத்து போடுவோம். இந்தியாவுக்கே பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஃபேமஸான லொக்கேஷனு. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னா அந்த பிளேஸுக்கு நம்ம கண்டிப்பாக போயிட்டு அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி வீடியோ போடுவோம். திருப்பி சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கு பெருமை வாங்கி தரக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்கு, ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ பாரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈஃபில் டவர், துபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புர்ஜ் கலிஃபா, இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸான லொக்கேஷன் சொல்கிறோம்ல பிளேஸு. அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸ் மாதிரியே கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி அந்த பிளேஸுக்கு நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வயல் எவ்வளோ பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூக்காக தான் இந்த ரைடு நான் கிளம்புன ரீசனு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா போர் செட்டு ஓடுது, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. அப்படியே அந்த வரப்பை பிடிச்சிட்டே போனோம் அப்படின்னா அந்த போர் செட்டுக்கு வந்து போயிடலாம். போர் செட்டுக்கெலாம் ஒரு காலை ஒரு 11 மணி, அப்படி இல்லைனா மதியம் ஒரு 2:30 மணிக்கு போகணும். அந்த டயத்தில் போர் செட்டு ஆனில் இருக்கணும். ஆஃபில் இருக்கும் போது போனோம்னா ஒன்றுமே யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பள்ளி வந்துவிட்டோம். இப்போது கபிஸ்தலம் தாண்டி அம்மாப்பள்ளி வந்துவிட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லணை போகிறது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது, கிராண்ட் அணைக்கட் கல்லணை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனு. ஒரு ஊரும் பிடிச்சோம் அப்படின்னால எல்லா ஊரையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம். அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது மைண்டுக்கு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50 கம்மியாக தான் போயிட்டுருக்கேன். 47, 48 தான் போயிட்டுருக்கேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. ரோடுமே நல்லாயிருக்கு, டிராஃபிக்குமே இல்லை. ஏன்னா மோட்டோ விலாகு அப்படின்னாலே வந்து 80, 90, 100 தான் போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நான் மோட்டோ விலாகு இப்போ எடுக்கிறேன். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா
லெஸ் தென் 50 தான், 47, 48 தான் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஐயோ மோட்டோ விலாக்னா லடாக் போகணும், ஆல் இந்தியா ட்ரிப் போகணும், ஆல் தமிழ்நாடு ட்ரிப் போகணும், பைக்கு ஸ்பீடாக ஓட்டணும், நம்மள்ட்ட ஹை சிசி வந்து பைக்கு வந்து இருக்கணும், நல்ல பிராண்டில் பைக் இருக்கணும், நம்மள்ட்ட வந்து ரைடிங் ஜாக்கெட் இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பைக் இருக்கணும், நம்மள்ட்ட ஹெல்மெட் இருக்கணும், பைக்குக்கு சரியான டாக்குமெண்ட் இருக்கணும். இது இருந்தாலே போதும். மோட்டோ விலாக் நமக்கு பண்ணுற ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போயிருந்தேன். அந்த நம்மளோட ஹெல்மெட் வைசரில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க. அது ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன தான் மழை பெஞ்சாலும் நம்மளோட விசுவல் வந்து கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே யூடியூப்லேயுமே நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச 2 கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஸ்டிக்கர் கடையில் போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டு, அதாவது மழை பெஞ்சால் நம்ம விசுவலு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமோட பேஜுமே வந்து நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஎம் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டைமிங் ஆவ பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டிக்கிட்டே வருது. ஒரு எஃபோர்ட் போட்டு வந்திருக்கோம். ஸோ திருவையாறு கண்டிப்பாக நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு அந்த அசோகா அல்வா கடையை லேண்ட்மார்க்கை பார்த்துட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி வருவோம். செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. எதையாவது மண்டைக்குள்ளே போட்டு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் ட்ராவல் பண்ணுங்கள், மைண்டுக்கு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 சைடு மரம், ரைட்டு லெஃப்ட்டு. இந்த ரோடு ஒரு மாதிரியான வைப்பு. ஸோ நான் பார்த்த விஷயத்த நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டோ விலாக் எடுக்கிறேன். ஆக்சுவலாக மைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மைக்கோட ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கேமராவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கேமரா வாங்கி அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த DJI Osmo Action 4ஓட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். இப்போ இந்த கேமரா அட்வென்ச்சர் கோம்போ வாங்கணும் அப்படின்னா என்னென்ன அசசரிஸ் அது உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அதோட அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா, அந்த சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல் லென்த்தான வீடியோவாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த DJI Osmo Action 4 அன்பாக்சிங்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. டைம் ஆக இந்த ரோடு நைட் டயத்தில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஏன்னா சைடில் வந்து அவ்வளோவா லைட்டு கிடையாது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட பைக் லைட்டை வச்சு தான் ட்ராவல் பண்ணுற முடியும். இது ஆக்சுவலாக ஹைவேலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமல்ஸ்லாம் நிறையா நிற்கும். அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் நிறையா பாருங்களேன், ஆடு மாடு நாய் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிற்கிது. ஸோ பார்த்து தான் நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ரோடு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரோடு எப்படி இருக்குங்கிறத காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தாட்டு மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. அப்படி இந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நீங்கள் பாருங்கள். இந்த ரோடு எவ்வளோ ஈவினிங் டயத்தில் எவ்வளோ ஒரு சூப்பரான விசுவலாக, எவ்வளோ கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு கமெண்டில் பண்ணுவீங்க. நல்லா இருக்கிறதுனால தான் இந்த ரோடை ட்ராவல் பண்ணி உங்களுக்குமே காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஷோ போ ரொம்ப இருட்டுதுங்க. அப்படியே என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது. ரைடு பண்ணுறோம் அப்படிங்கும்போது மினிமம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா திருவையாறு. நாங்கள் இருட்டாக என்னமோ கரண்ட்டை ஆஃப் பண்ணி போட்ட மாதிரி இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கும்பகோணம் டு திருவையாறு ரோடு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம வந்து போடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கே இருக்குது ஆண்டவர் அல்வா கடை வந்துருச்சு. நான் கடைக்கு நேராக ஆப்போசிட்டில்
ஸோ ஆண்டவர் அல்வா கடைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அல்வா கடை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவையாறில் இருக்கிற ஆண்டவர் அசோகா அல்வா கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அசோகா அல்வா, அதுக்கப்புறம் மிக்சர், இதை வந்து ஒரு சின்ன இலையில் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆடியோ என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா நிறையா பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ மட்டும்தான் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அசோகா அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை ரொம்பவுமே டெவலப் ஆகி இப்போ ரொம்பவுமே பிஸியாக இருக்குது. வரவங்க போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த கடையில் அசோகா அல்வாவும் இந்த மாதிரி மிச்சரும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே காஃபியுமே இருக்குது. எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. நான் இந்த அல்வா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அல்வாவையும் அந்த மிக்சரையும் உட்காந்து ரசித்து நல்லா சாப்பிட்டுட்டு அதோட இலையை வந்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டு கையை கழுவிட்டு கவுண்டரில் 25 ருபீஸ் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கும்பகோணம் டு திருவையாறு வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.